சிங்கப்பூர் பட்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டைமில் இது அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து குழஞ்சிராம உதிரி உதிரியாக வேக வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கும் போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சாதம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் வடிச்சுக்கிறேன். இது நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில சிக்கன் நல்லா வேக கொடுக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஊற்றுற எண்ணெய் இந்த பேனில் இருக்குது. நான் இது கூட முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ 5 முட்டை அல்லது 6 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது லேசாக வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து இல்லைன்னா நம்ம திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எக்கை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானது இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது ரொம்ப ப்ரௌன் ஆகும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் கேரட். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் போட்ட உடனே கொஞ்சம் தீயை கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் அது நல்லா குக் ஆகும். அது லைட்டாக பாதி குக்கான போதும். அதுக்கப்புறம் 1/2 கப் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருக்கேன். நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் உள்ள பார்ட்டு வெங்காயம் இருக்குல்ல, அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். நமக்கு சாதம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னா நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையான அளவு சாதம் கூட போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வடித்த சாதம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு இதை விட ரைஸ் கம்மியாக வேணும்னா நம்ம 1 கப் மெஷர்மெண்ட்டில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வெள்ளை மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ரெண்டுமே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கு, நம்ம தேவைன்னா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிள் எக் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.